பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட சங்கீதம் 150 6வது வசனம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமீன். நம்ம எல்லாருக்கும் சுவாசம் இருக்கா? நம்ம எல்லாரும் நாமளாகட்டும், அதாவது சுவாசம் உள்ள எல்லாமே கர்த்தரை துதிக்கணுமா? மிருக ஜீவன்களுக்கும் சுவாசம் இருக்கு, அதையும் அவர் தானே சிருஷ்டித்தார். அது எல்லாமே கர்த்தரை துதிக்கணுமா? அவங்களுக்கு தெரியும் கர்த்தரை எப்படி துதி. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அவங்கள தேவைகளை சந்திக்கிறார், போஷிக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சுவாசத்தோட வச்சிருக்காரு, ஜீவனோட வச்சிருக்காரு, குடும்பமா வச்சிருக்காரு, அவர் பிள்ளையா வச்சிருக்காரு, ரட்சித்திருக்காரு. நாம கர்த்தரை துதிக்கிறோமா? சுவாசம் உள்ள யாவும் சேவை, இதுல எல்லா வித அனிமல்ஸ் எல்லாமே, எல்லா கிரியேஷன்ஸ் கர்த்தரை சிருஷ்டித்தார் இல்லையா? எல்லா கிரியேச்சரும் வந்துடுது சுவாசம் இருக்கிறது எல்லாம். அப்போ இந்த இடத்துல நாம கர்த்தரை துதிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நாம மகிமைப்படுதா? எது ஒரு நடந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு நன்றி சொல்றோமா? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? பயம் வந்தாலும் கர்த்தரை பிடித்துக் கொள்றோமா? ஏதாவது ஒரு நன்மை வந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் ஸ்தோத்திரிக்கிறோமா? இதுதான் ஆண்டவர் பாக்குறார். அவர் சொன்ன ப்ராமிஸ், வாக்கு தத்தங்கள் நடக்க தாமதமாய் கொண்டே இருக்கா? அதுலயும் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்ந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா? அது எல்லாம் கர்த்தரை துதிக்கணுமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம், ஆண்டவர் விரும்புகிற விஷயம். நம்மேல் விழுந்த உண்மையான நம்ம எப்படி நன்றி உள்ளவர்களா எப்படி இருக்க முடியும்? அவரை துதிச்சு, அவரை போற்றி, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, அவர் செய்ய போற நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்ம துதிக்கணுமா? ஆமீன். துதியின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்யறாங்க. சோ நீங்க குடும்பமா துதிக்க பாருங்க. உங்க குடும்பத்துல யாரும் துதிக்க வரலையா? நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரவாயில்ல. நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் கிருபை வரும். துதிக்க துதிக்க என்ன ஆகும்னாக்க, ஸ்தோத்திரம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா கர்த்தர் கிருபை பெருகும். கர்த்தர் கிருபை வர இடத்துல நிச்சயமா ஆண்டவர் உங்க குடும்பத்துல மத்தவங்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களை நீர் மனிதராக பிடித்து ஆண்டவரே இந்த இடத்துல படைத்து உமது ரட்சிப்புகளை கொண்டு வந்ததுக்கு ஆண்டவரே எங்களை நினைவு கொண்டிருக்கு. அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏதோ ஆடோ மாடோவங்க படைக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை ஒரு அனிமல்ஸாகவோ இல்ல வேற ஒரு ஆண்டவரை கிரியேச்சர்ஸாக படைக்காதபடிக்கு எங்களை ஆண்டவரை உம்முடைய சாயலாக, உம்முடைய சுபாவத்தில் ஆண்டவரை எங்களை படைத்திருக்கிறீரே, உம்முடைய ரூபமாக எங்களை படைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஜனமாக எங்களை வேறு பிரித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரை எங்களை ரட்சித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனோட வைத்திருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷத்தவர்களாக எங்களை வைத்திருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தரை துதிங்க. ஆடு மாடா படைக்காம நம்மள மனுஷரா படைத்து அவர் பிள்ளைகளாக, அவரோட சொந்த ஜனமாக நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை ரட்சித்து நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிற தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.